வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சர்வர் சைடு ரெண்டரிங் இன் ரியாக்ட். இந்த சர்வர் சைடு ரெண்டரிங்கை எஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் சர்வர் சைடு ரெண்டரிங்னா என்ன, அது எப்படி ரியாக்டில் ஒர்க் ஆகுது, எஸ்எஸ்ஆரோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் சர்வர் சைடு ரெண்டரிங்? ரியாக்டில் உள்ள சர்வர் சைடு ரெண்டரிங்னா என்னன்னா, ஒரு ப்ரௌசரில் கிளைண்ட் சைட் பேஜுக்கு பதிலாக சர்வர் சைட் பேஜில் ரியாக்ட் காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணுறது தான் எஸ்எஸ்ஆர். இது ட்ரெடிஷ்னலாக ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் ரெண்டர்டு ஆன் த கிளைண்ட் சைட். அதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பண்டில் டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுது அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸை கொடுக்கறதுக்கு நேம் தான் சர்வர் சைட் ரெண்டரிங்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹவு எஸ்எஸ்ஆர் ஒர்க்ஸ் இன் ரியாக்ட். இப்போ ஒரு கிளைண்ட் ஒரு பேஜ் வேணும்னு ரெக்வஸ்ட் பண்றாரு. சர்வர் அந்த ரெக்வஸ்டை ரிசீவ் பண்ணி ரியாக்ட் காம்பனன்ட்ஸை கிளைண்ட்டுக்கு கொடுக்குது. அப்புறம் அந்த சர்வர் HTML ஜென்ரேட் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுக்குது. அந்த HTML ஃபார்மட்டை கிளைண்ட் டேக் ஓவர் பண்ணி அந்த HTML நல்லா இன்ட்ராக்டிவா கொடுக்க முடியுது. நெக்ஸ்ட், பெனிஃபிட்ஸ் ஆஃப் எஸ்எஸ்ஆர் இன் ரியாக்ட். இது வந்து இம்ப்ரூவ்டு SEO, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை இம்ப்ரூவ்டா இருக்க வைக்குது. ஃபாஸ்டர் பேஜ் லோட்ஸ், இந்த லோடிங் டைமை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. யூசர் வந்து ஃபாஸ்டா கண்டென்ட் பண்றதுக்கும் கன்வர்ஷனும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப்.